உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் வச்சு மீல் மேக்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் எடுத்து அது கெட்டியாக தேங்காய் பாலில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மீல் மேக்கர் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் தேவையான அளவு, தாளிக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கரம் மசால் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு, தக்காளி பழம் சிறிதளவு, கொத்தமல்லி புதினா கொஞ்சம், இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்து வச்சு கடமான பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு. பட்டை கிராம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வெட்டி வச்ச தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா எடுத்து சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசால் பொடி ஊற்றி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கியாச்சு. இப்போது மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த மீல் பாருங்கள், இப்போ நல்லா வதங்கியாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விசில் விட போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம அப்படியே ஒரு பழைய தோசைக்கல் வச்சு தம் வச்சு தான் இறக்க போகிறோம். இது வேகட்டும். நல்லா கொதி வந்தாச்சு. இப்போது லைட்டாக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. இந்த அரிசியெல்லாம் உடையாமல் அப்படியே உதிரியாக சூப்பராக வரும் நம்ம பிரியாணி. 1 டம்ளருக்கு அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி, தண்ணிக்கு பொதுவாக 1 டம்ளர் தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன் நான். நல்லா வேகட்டும். சாதம் வெந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். தயிர் பச்சடிக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பெசரி வச்சுருந்து, அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தயிர் சேர்த்து, வீட்டிலேயே செஞ்ச தயிர் செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தயிர் வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துருவோமா? வாவ், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ரைஸ் உடையாமல் அப்படியே இருக்கா. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தான். பாருங்கள், சூப்பராக பொழு பொழுன்னு நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.